சாமி இந்த வெய்ய காலத்தில் உடம்பு சூடாகி ஏற்பட்ட பிரச்சனை வருது. சூட்டை குறைக்கிறதுக்கு நல்லா தண்ணி குடிங்க. பல வகையில் அதிகமாக சேர்த்திங்க. கஞ்சி குடிங்க, புது தண்ணி குடிங்க, மோர் குடிங்க, தயிர் சேர்த்திங்க. நல்லா கம்பு குத்தி போட்டு கம்பம் புது தண்ணி நல்லா சேர்த்திக்கிங்க. நீராகாரமாக நிறைய சேர்த்திக்கலாம். வெந்தயத்தை இந்த மாதிரி சேர்த்திக்கிட்டா உடம்புல இருக்கிற சூடு குறையும். குடிக்கிறதுக்கு நல்லா ருசியாக இருக்கும். குழந்தைய பெரியவங்க யார் வேணாலும் குடிக்கலாம். இந்த மாதிரி குடித்தா வகுத்தில் இருக்கிற பூச்சி புழுவும் சேர்த்து போயிடும். உடம்புக்கு நம்ம நல்லது. வாங்க இன்றைக்கி நம்ம வெந்தய பால் காய்ச்சலாம். அடுப்பத்தா சாச்சி சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். வெந்தயம் 2 ஸ்பூனும், நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். வெந்தயம் பச்சையாகவே எடுக்கக்கூடாது, நம்ம கருவும் கூடாது, நல்லா பொண்ணு நிறமாக எடுக்கணும். நல்லா வெடிக்கும். நல்லா வெந்தயம் மணக்குது. எடுத்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சு போச்சு, நல்லா மணக்குது. எடுத்து கட்டிக்கலாம். நல்லா மணக்குது, கும்முன்னு மணக்குது. அதே மாதிரி 2 ஸ்பூன் பச்சரிசி, பச்சரிசி இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா பொரிஞ்சிக்கிடுச்சு பச்சரிசி. இந்த அளவு பொரிச்சிக்கணும். வறுத்து எடுத்தாச்சு சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். 1 டம்ளர் தண்ணி, வறுத்து வச்ச வெந்தயத்தை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். சுத்தம் பண்ணியாச்சு. பாப்பா தேங்காய் எண்ணெய் மட்டும் வாங்கி சேர்ந்து. சரியாயா? பெருவேரில் கட்ட கொண்டு போவாத. தண்ணி கொதிச்சு போச்சு. இதுக்கு மேலே சுத்தம் பண்ண வெந்தயத்தை போட்டுக்கலாம். நல்லா வேவிட்டு
வேலையே இல்லை. வெந்து போச்சான்னு பார்க்கலாம். வெந்துக்கிடுச்சு, நல்லா வெந்துக்கிடுச்சு. தண்ணி படிச்சுக்கலாம். வேவிச்சு வச்சா வெந்தயத்தை கொட்டிக்கலாம். வறுத்து வச்ச பச்சரிசியும் கொட்டிக்கலாம். தண்ணி வச்சு ஆட்டிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மைய ஆட்டிக்கணும். நீ ஆட்டிக்கணும். பாப்பா அடுப்பத்தை வைக்கணும். நெவு மஞ்சிக்கிடுச்சு, நம்ம வளைச்சி எடுத்துக்கலாம். வளைச்சி எடுத்துக்கலாம். ஆட்டிகிட்டு வந்தாச்சு. டேஸ்டாக அடுப்பு மேலே வச்சுக்கலாம். அடுப்பு மேலே வச்சுக்கலாம். 2 டம்ளர் தண்ணி. தண்ணி நல்லா கொதிக்கிட்டு. தண்ணி கொதிக்கிடுச்சு. சர்க்கரை போட்டுக்கலாம். 1 கப்பு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டு. நல்ல சக்கரை கொதிச்சு வேகுது. நல்ல சக்கரை கரைஞ்சி கொதிக்குது. இறக்கலாம். பாப்பா அந்த தேங்காய் பாலை ஆட்டிக்கிட்டியா? சட்டி அடுப்பாக வச்சுக்கலாம். 1 அரை செம்பு தண்ணி. நல்லா தண்ணி கொதிக்கிட்டு. ஆட்டி வச்சு வெந்திட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி கட்டி இல்லாத கரைச்சிக்கணும். நல்லா தண்ணி கொதிக்குது. ஆட்டி வச்சு வெந்தயத்தை ஊற்றிக்கலாம். ஊற்று. நல்லா ஆட்டி வச்சு வெந்தயத்தை ஊற்றி நல்லா இப்படி கிளறிக்கணும். நல்லா வேகட்டு. ஆடா அதில் ஒரு 4 உப்பு போய் கொண்டாடா. ஒரு 2 கல் உப்பு. இதை மட்டும் விட்டு கல் உப்பு.
வெந்தயப்பால் வெந்தயப்பால் பால் அட இங்கே வடச்சட்டி கட்டுப்பாடு கட்டி இதில் ஊற்ற விழுந்துட்டிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். ஒரு 4 உப்பு நல்லா கூழ் போகிறதுக்கு நல்லா வேகணும். தேங்காய் பால் வாங்கிட்டு வந்துட்டேன். வைக்கணும் நல்லா இந்த அளவுக்கு வெந்த மாதிரி இப்படி புளிஞ்சு வச்சா தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி நல்லா வேவிட்டு நல்லா கட்டி பேதான் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே சக்கரை தண்ணி ஊற்றிக்கலாம். எங்கடி இந்த ஊற்று வடிச்சு ஊற்று. சரியா கலாச்சிட்டு வடி சக்கரை தண்ணி ஊற்றி நல்லா வேவிட்டு கண்ணே இந்த 4 ஏலக்காயும் நல்லா பொடி பண்ணிட்டா. சரியா நல்லா வேவிட்டு ஏலக்காய் அரைச்சி வச்ச ஏலக்காய் தூளை போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டு நல்லா வேவிட்டு நல்லா ஏலக்காய் போட முடியும். நல்லா மணக்குது பாரு. நல்லா கொதிச்சு வேவுது. நல்லா கமன்னு மணக்குது. இறக்கலாம். அடி இறக்க இந்த அளவு கொதிச்சா இறக்கலாம். நல்லா நல்லா கொதிக்குது. இறக்கணும் இறக்கி வச்சுக்கலாம். வெந்திய பால் ரெடி. வாங்க சாப்பிடலாம். இறக்கி வச்ச மறுபடி கொஞ்சமாக தேங்காய் பூ தூவி விட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். நல்லா மணக்குது. வெந்தி பால் பேர் கமன்னு மணக்குது. 2 கப்பு இந்தாயா யாருக்கு பூன் கொடுங்கய்யா. அப்படியே வச்சுக்கிற செஞ்சா சுட்டுப்புடும். ஆயா வராளா? அட கொண்ட பாபா கோதுமை பாப்பாவுக்கு ஆறாது. கொஞ்சம் வாங்கி கொடு செஞ்சதா. இந்த சிபி சொல்கிறவங்க ஆறுட்டு சாப்பிடுங்க. நல்லா ஊதி குடிங்க.
வெந்தயப்பால் சூப்பராக இருக்குதாயா? வெந்தயப்பால் சூப்பராக இருக்குதா? லேசா சிறுகசுப்பாக இருக்கும். நல்லா இருக்குதுங்க. நல்லா இருக்குதுல்ல? சூப்பராக அது சூப்பரா இருக்குது. சூப்பராக இருக்குதா? அது சூப்பரா இருக்குது. சூப்பராக இருக்குதா? சரி. கொண்டாமா. இந்தா ஊதி ஊதி சாப்பிடு. நல்லா இருக்குதுமா. நல்லா இருக்குதா? கொஞ்சம் ரச சிறுகசுப்பாக தான் இருக்கும். வெந்தயம் கொஞ்சம் சிறுகசப்பாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். வெந்தயப்பால் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் சிறுகசப்பாக தான் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. வெயில் காலத்துக்கு நம்ம நல்லது. சிறுகசப்பாக இருக்குதுன்னா பாவக்காய் கசப்பாக கூட வராது. அது வெந்தயம்ங்கிறது கொஞ்சம் சிறுகசப்பாக வரும். சாப்பிட்டா இந்த வெய்ய காலத்துக்கு சாப்பிட்டா நம்ம நல்லது. நீங்களும் வச்சு சாப்பிடுங்க. உடம்பு நல்லா குளிர்ச்சி ஆகும். பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு கொடுங்க. வளர்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்தா கீரி பூச்செல்லாம் போயிடும். ஆனால் நான் வந்து நான் குடும்பத்துக்கு வச்சா 2 கப்பு இந்த 2 பூணு. நீங்கள் 1 பூணு போட்டால் போதும். உங்கள் குடும்பத்துக்கு 4 பேர் இருந்தால் அப்படின்னா அவளுக்கு போட்டால் போதும். நான் வந்து 2 பூணு போட்டுக்கிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. நீங்கள் அவையவே குடும்பத்துக்கு தக்கன அமுட்டு போட்டுக்கோ. அமுட்டு வெந்தயம் அமுட்டு பச்சரிசி போட்டிங்கன்னா போதும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க.